ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி அதனுடைய பலாபலம் தான் இப்போ சொல்ல போகிறோம். சுக்கிரனுடைய பார்வை வந்து ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை மட்டும்தான் சுக்கிரனுக்கு உண்டு. அந்த வகையில் இப்போ சுக்கிரன் வருகிற 3/12/2024 30/12/2024 ஒரு 27 நாட்கள் வச்சு, அப்போது இது நாள் வரைக்கும் தனுசு ராசியில் இருந்த சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். அப்போ மகரத்திலிருந்து 7ஆம் பார்வையாக கடகராசியை பார்ப்பார். கடகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார், மகரத்தில் சுக்கிரன் போய் அமரப்போகிறார். அப்போது சுக்கிரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக நேருக்கு நேராக பார்த்து கொள்ளப் போகிறார்கள். இப்போ அதனால் என்னென்ன பலன் கிடைக்கும், சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு பலன் என்ன, பார்க்குற இடத்து பலன் என்ன, இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கனால அதுக்குண்டான பலன் என்ன அப்படின்றது தான் ஒவ்வொரு ராசிக்குமா 12 ராசிக்கு உண்டான பலன் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துன்னு சொல்லிட்டு இப்போ என்னோட குருநாதனை வணிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகி சாந்தரூபாய தீமிகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத் என் ஆத்மன் மகா கலிவரன். ஓம் காளிகாசாய வித்மிகி மசான வாசின்ன தீமிகி தன்னோ அகோர பிரச்சோதயாத் என்னுடைய உபசன மகா வாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகி சண்டகஸ்தா தீமிகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். பொதுவாகவே சுக்கிர பேச்சுன்ற போது சுக்கிரனை பற்றி சொல்லணும். சுக்கிரனுடைய இருக்கிற காலகட்டங்கள், அது இருக்கிற இடம், பார்க்குற இடம், இதை பற்றிலாம் சொல்லணும். பொது பலன் தான் சொல்கிறது வழக்கம் எந்த ஒரு பயிற்சியிலுமே. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இது நாள் வரைக்கும் தனுசு ராசியில் சுக்கிரன் இருந்தார். ஏண்டாப்பா அவர் வந்தார், என்ன தான் பண்ணார், ஒன்றுமே புரியல, ஒன்றுமே தெரியல, அப்படி தான் இருந்தது இந்த காலகட்டங்கள். ஏன்னா தனுசு ராசின்ற போது குருவுடைய ராசியாக சொல்லப்படுது. அப்போ சுக்கிரனுக்கும் குருக்குமே ஆகாது. சுக்கிரன் அசுர குருன்னா, குரு வந்து தேவகுரு. இப்போ 2 பேருக்குமே ஆகாது. ஒரு பகை வீட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், நட்பு வீட்டில் இருந்தால் எல்லாமே செய்ய முடியும், போக முடியும். பகை வீட்டில் இருந்தால் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டோம், பேசிக்க மாட்டோம், அப்படி தான் இருப்போம், ஏனோ தானோன்னு இருப்போம். அப்படி தான் அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்காம இருந்தார். இப்போது மகர ராசிக்கு வந்துட்டார். மகர ராசின்ற போது சனியோட வீடு, நட்பு வீடு, சனி பகவானுடைய வீடு. இப்போது அந்த மகர ராசியில் சனி பகவான் வந்த பிறகு நல்லதுதான் செய்வார், நட்பு வீடு தான். அது இல்லாமல் அவருடைய பார்வை 7ஆம் பார்வையாக ஒரு நேரடி பார்வை கடகராசியில் விழுது. இப்போ கடகராசின்ற போது சந்திரனுடையது. சந்திரனும் சுக்கிரனுமே 2 பேருமே ஒருத்தர் பார்த்தாலோ இணைந்தாலோ நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில். 2மே பெண் கிரகங்கள் தான். பெண்களுக்கு வரிசையில் இந்த சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் பெண் கிரகங்கள் சொல்லப்படுது. அதனால் அந்த பார்க்குற இடமும் நல்ல விஷயமாக தான் இருக்க போகுது. அப்போது இந்த சுக்கிரன் வந்து முதல்ல இருக்கிற இடத்த பார்ப்போம். இருக்கிற போது மகராசியில் இருக்கார். மகராசி போது சனியோட வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மகரத்தில் அவர் இருக்கிற காலகட்டங்கள் வரைக்கும் நல்ல பயிர் தொழில், விவசாயம் நல்லா செழித்து வழங்கும். பயிர்கள் எல்லாமே நல்லா இருக்கும். நிறைய விவசாயம் பண்ணி மக்களுக்கு தேவையான விலை பூர்த்தி பண்ணுவாங்க. விவசாயிகள் சந்தோஷமாக இருப்பாங்க. அது இல்லாமல் மகரத்தில் சுக்கிரன் இருக்கிறனால கரெக்டாக மக்கள் நடந்துக்குவாங்க. அரசாங்கத்தார் மக்கள் எல்லாமே கரெக்டாக சொன்ன வாக்கு தவறாமல் இருப்பாங்க. அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் இந்த சுக்கிரன் வந்து வாகனகாரகன், கலத்திரகாரன் சொல்லப்படுறார். அப்படி பண்ணும்போது புதுவிதமான வாகனங்கள் தயாரிப்பில் நம்ம நாடு சிறந்து விளங்க போகுது. புது வாகனங்கள். இப்போ உதாரணத்தை எடுத்துட்டோமா, இப்போ ரட்டன் தாத்தா வந்து புதுசாக ஒரு நானோ காரை வந்து பழைய பேர் தான் புது வடிவமாக கொடுத்து வந்து வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி புதுவிதமான வாகனங்கள் உற்பத்தி வரப்போகுது. அது வாகனன்றா ரோட்டில் போகிற வாகனம் மட்டும் இல்லை, வாகனம், நீரில் போகிற கப்பல், ரயில், தண்டவாளங்களில் போகிற ரயில் எல்லாமே சொல்லலாம். எல்லாமே வாகனம் தானே, போக்குவரத்துக்கு வேண்ட வாகனம் தானே, ஏரோப்ளைன் எல்லாமே வாகனம் தான். அந்த மாதிரி வாகனங்கள் புதுவிதமான அதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக அட்வான்டேஜ் மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரிலாம் பண்ணி அது கொண்டு வர போகிறாங்க. அது நடக்கும். இது இல்லாமல் பெண்கள் கை ஓங்கி இருக்கும். பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபட போகிறவங்களாம் நல்லா இருப்பாங்க. அவங்களுடைய குறிக்கோள் நிறைவேறும், கோரிக்கை நிறைவேறும். அவங்க ஒரு லட்சியத்தை கொண்டு போய் நிறைவேற்றுவாங்க. இந்த சுக்கிர பயிற்சியில் மகரத்தில் குக்கர் வரைக்கும் பெண்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக முன்னேற்றமாக அடைவாங்க. அவங்க சட்டத்துறையில் இருந்தாங்கன்னா பெண்கள் வழக்கறிஞர்களாக இருக்கவங்க, பெண் நீதிபதியாக இருக்கவங்க எல்லாமே பிரபலமாவாங்க. அவங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கண்டிப்பாக பெருகும். அரசியல் சினிமாவில் இருக்கவங்க கூடியவங்க எல்லாமே நல்லா சேர்ந்து விளங்க போகிறாங்க. அது ஆனந்தாலும் பெண் இருந்தாலும். இது மாதிரிலாம் மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த இது கிடைக்கும். அவர் பார்க்குற ராசியான கடகராசியில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன் உண்டு. ஏன்னா அவர் பார்வை விழுது இல்லையா, அதனால் நேரடி பார்வை விழுது. அப்போது கடகராசியில் பிறந்தவங்களுக்குமே நல்லா இருப்பாங்க. அரசியல், சமூகம், சினிமா இதெல்லாமே துறையில் முன்னேற்றமாவாங்க. பெரும்பாலும் சுக்கிரன் வந்து கலைத்தொழில் கொடுக்கக்கூடியவர். அப்போ சினிமாவில் இருக்கவங்க கண்டிப்பாக முன்னேற்றமாவாங்க. புதுவிதமான வாய்ப்பு கிடைக்கும், புதுவிதமான பொறுப்பு கிடைக்கும். அதில் முன்னேற்றமாவாங்க. திடீர்னு ஃபேமஸ் ஆகிடுவாங்க. ஒரு படம் தான் வெளியே வரும், அதில் ஃபேமஸ் ஆகிடுவாங்க.
அப்படி தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது. அந்த மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் தயாரிப்பில் அவங்க சிறந்து விளங்க போகிறாங்க. அதை ஈடுபடுத்துகிறவங்க நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். கடல் கடந்த வாணிபம் கண்டிப்பாக சிறக்கும். ஷிப்பிங் சொல்கிறோம் இல்லையா, அதில் உள்ளவங்களாம் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. இதெல்லாமே இந்த சுக்கிர பேச்சில் நடக்க போகுது. இது இல்லாமல் சுக்கிரனுடைய காரகத்துவம் சொன்ன மாதிரி சுக்கிரனுக்கு அதிபதி லக்ஷ்மின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த சுக்கிர பேச்சிலலாம் நீங்கள் பொதுவாகவே வணங்கக்கூடியது மகாலட்சுமி. லக்ஷ்மி வழிபடலாம். லக்ஷ்மினா மகாலட்சுமின்ட்டு வழிபடணும் அவசியம் இல்லை, அஷ்டலட்சுமின்னு வழிபடலாம். தனலட்சுமி, தானிலட்சுமி, ஆதிலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, வித்யாலட்சுமி, சந்தானலக்ஷ்மி, இது மாதிரி எல்லா லக்ஷ்மியுமே வழிபட்டு வரலாம். கிரகலட்சுமி இப்படிலாம் சொல்லப்படுது. எல்லா விதமான வழிபாடு இந்த லட்சுமியில் வழிபடலாம். வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரலாம். சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்கலாம், அவங்க உதவி பண்ணலாம். வயது முதிர்ந்த பெண்களுக்கு உதவி உத்தாசம் பண்ணலாம், தானதனம் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக சுக்கரனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். சுக்கரனுக்கு இது மாதிரிலாம் பண்ண பிடிக்கும், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அவர் சொகுசான வாழ்க்கை, ஏகபோக வாழ்க்கை வாழக்கூடியவர். அப்போது மக்களுக்கு எல்லாமே அந்த சுக்கரன் நல்ல இடத்துலேருந்து நல்ல இடத்த பார்க்கறனால வசதி வாய்ப்புகளுக்கு பெருகும். கண்டிப்பாக சாதாரண வீட்டில் இருந்தவங்க நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க. இது பொது பலன் தான். நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க கண்டிப்பாக. அவங்க நேரங்காலம் எல்லாம் பார்த்து பொறுத்து இருக்குது. அதுவும் நல்லா அமைஞ்சிச்சுன்னா புது வீட்டுக்கு போயிடுவாங்க. சில பேர் வீடு கட்டி கூட்டி போவாங்க, வீடை வடிவமைப்பாங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் போட்டு பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஏன்னா அசுரகுருன்ற போது சுக்கிரன் அவர் நல்ல இடத்துலேருந்து நல்ல இடத்த பார்க்குறார். அப்போது போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும், சமாதானமாகப்படுவாங்க, நம்மளை கண்டு பயப்படுவாங்க, இந்தியாவுடைய திறமையை கண்டு வியப்பாங்க, எல்லா நாடுகளுமே வரவேற்பாங்க, இந்திய நாட்டை பற்றி பேசுவாங்க, இந்திய நாட்டில் பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கு வழிவகுப்பாங்க, நிறைய உதவி ஒத்தாசெல்லாம் பண்ணுவாங்க பல நாடுகள்லாம் சேர்ந்து. இதெல்லாமே நடக்க போகுது இந்த மாதிரி காலகட்டங்கள்னு சொல்லிட்டு எல்லாமே நடக்கும். இதெல்லாம் பொது பலன் சொல்லியிருக்கேன். மக்கள் எல்லாமே இதை கேட்டு நடக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி பலனை கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லக்கூடிய பலன்களை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். இது பொது பலன் தான். உங்களுக்கு தனியாக ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஆலோசனைன்னு போட்டு என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரலாம், எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். நான் பிஸியாக இருந்தேன்னா வாட்ஸ்அப்பில் என்ன ரிஜிஸ்டர் பண்ணலாம். அப்போ நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவேன் ஆன்லைனில். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகுன்னு சொல்லி எல்லா நாளும் பெற்றுன்னு வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி இப்போது 12 ராசிக்குள்ளான பலன்களை பார்க்கலாம். துலா ராசிக்கு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் வந்திருக்கார். அவர் 10ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த இருக்கிற இடமான 4ஆம் இடத்து பலனையும் பார்க்குற இடமான 10ஆம் இடத்து பலனையும் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு வரும்போது அவர் வாகனக்காரகன். வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, நட்பு, உறவு, சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆரோக்கியம் அதையும் சொல்லுது. அப்போ இதெல்லாமே நல்லதாக இருக்கும். பெரும்பாலும் வாகனக்காரங்கன்றதுனால கண்டிப்பாக அந்த துலாராசி பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்கள் 4ஆம் இடத்துக்கு அந்த சுக்கிரன் வரும்போது வாகனம் கண்டிப்பாக அமையும். பழசு இருந்தால் புதுசு வாங்குவீங்க, இல்லைனா புது வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஆர்டர் பண்ணியிருப்பீங்க, அது சேர்ந்துடும். இது மாதிரிலாம் கிடைக்கும். அது இல்லாமல் வீடை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி அழகுப்படுத்துவீங்க, வீட்டு கட்ட முடியாதவங்க கட்டுவீங்க, கட்டினவங்க குறைபசம் பண்ணுவீங்க, இது மாதிரிலாம் பண்ணுவீங்க, இடம் வாங்கி போடுவீங்க, நிறைய விஷயம் நடக்கும். நட்பு உறவுலாம் நிறைய விரும்பி உதவி பண்ணுவாங்க. நிறைய கான்டாக்ட்ஸ் வந்துடும். அது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது மூலிமா நிறைய கான்டாக்ட்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நல்லது மட்டும் நீங்கள் எடுத்துங்க. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அது நம்ம தாயாருடைய உடல்நிலை நல்ல முன்னேற்றமாகும். அவங்கள கொண்டு போய் நல்லா டாக்டர் பார்த்து சரி பண்ணுவீங்க. அவங்களுடைய பூர்வீக சொத்து இல்லை அவங்க மூலிமா கிடைக்கிற உதவிகள் கிடைக்கும். தாயாரோட பிறந்தவங்களுடைய உதவி ஒத்தாசை கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் ஆரோக்கியம்னு சொல்கிற இல்லையா, சுகஸ்தானத்தை வந்திருக்கார். அதனால் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து நீங்கள் உடம்பு நல்லா ஆக்கிக்குவீங்க, நல்லபடியாக ஆகிடுக்கும், தெரிஞ்சிடும். டாக்டர்கிட்ட போவீங்க. இதனால் வரைக்கும் வேறு டாக்டரை பார்த்துப்பீங்க, டாக்டர் மாற்றுவீங்க, அவர் பார்த்து கண்டுபிடிச்சி சரி பண்ணுவார். அவ்வளோதான். ஒவ்வொருத்தர் பார்வைகள் வேறுபடும். இந்த பதிவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அது டாக்டராக இருக்கலாம், ஜோதிடராக கூட இருக்கலாம். இப்போ ஜோதிடருக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ஜோதிடரும் ஒரே மாதிரி சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு தான் கேட்குறாங்க. படியன்னு ஒரு ஜோதிடன்ற போது அப்போது எல்லா டாக்டருமே ஒரே மாதிரி சொல்ல மாட்டாங்களே. பல்வேறு இப்போ நிறைய டாக்டர் போயிருப்பீங்க, 2-3 டாக்டர் போயிருப்பீங்க, 4வது டாக்டர் தான் கண்டுபிடிச்சிருப்பார் உங்களுக்கு என்ன இருக்குன்னு. ஒருத்தர் ஒரு மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அப்போது அவங்களுடைய கண்ணோட்டம் பார்க்கணும்.
அந்த கண்ணோட்டம் நம்மளுடைய நேரம் சரியில்லாமல் இருந்தால் அது மாதிரி மாற்றப்படும், திசை திருப்பப்படும். இதுதான் உண்மை. அது டாக்டராக இருந்தாலும் சரி, ஜோதிடராக இருந்தாலும் சரி. அதனால் ஒரு டாக்டர் கண்டுபிடிக்காத இன்னொரு டாக்டர் கண்டுபிடிச்சிருவார். அதே மாதிரி ஒரு ஜோசியர் கண்டுபிடிக்காத இன்னொரு ஜோசியர் கண்டுபிடிச்சிருவார். அதுக்காக அவர் ஜோதிடர் இல்லை, டாக்டர் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே உண்மையான விஷயந்தான். அது அவங்க சிரத்தை எடுத்து பார்க்கணும். அதுதான் உண்மையான விஷயம். அப்போ அது மாதிரி கண்டுபிடிச்சி உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. அதுதான் நடக்க போகுது. அப்புறம் 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும், உத்தியோக உயர்வு, இன்க்ரிமெண்ட், போனஸ் எல்லாமே கிடைக்கும். தொழிலில் வந்து நல்ல மேன்மை அடைய போகிறீங்க, லாபங்கள் கிடைக்கும். வியாபாரத்தை பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவீங்க, டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க, அதெல்லாமே நடக்கும். போட்டி பந்தயத்தில் கலந்து வெற்றி பெறுவீங்க, அது நடக்கும். இதெல்லாமே நடக்க போகுது. முயற்சியால் ஜெயம் அப்படின்னு கூட சொல்லுது. 10ஆம் இடத்தை முயற்சி சாணம் கூட சொல்லலாம். அப்போ முயற்சி பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். எல்லாம் நல்லபடி நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசி துளாராசிக்கு ராசிக்கு அதிபதி சுக்கிரன் தான். அதனால தான் நல்ல விஷயம் சொல்லிட்டு வரேன். அப்போது லட்சுமி நரசிம்மர், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்து லட்சுமி நரசிம்மர் அவர் வழிபடலாம். லட்சுமி ஐக்கியவர் வழிபடலாம். லட்சுமி நாராயண பெருமாள் வழிபடலாம். இது மாதிரி லட்சுமியோடு சேர்ந்து பெருமாள் வழிபட்டு வரலாம். நிறைய சுமங்கலிங்களுக்கு தானம் தரம் பண்ணலாம். வெள்ளிக்கிழமையில் திருமணம் ஆகாத பெண்களுக்கு உதவி பண்ணலாம். ஏழை பெண்களுக்கு, திருநங்கைகளுக்கு உதவி பண்ணலாம். உங்களுக்கு பெரும்பாலும் தைத்த ஆடைகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ரெடிமேட் ட்ரெஸ் சொல்லுவாங்களா, அது குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஆண்களுக்கு, பெண்களுக்கு பேண்ட் ஷர்ட்டு, ப்ளவுஸு, ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் விற்குது. சாரி அது கொடுத்த ரெடிமேட் கொஞ்சம் பெருசாக வாங்கி கொடுக்கலாம். அவங்க போட்டுப்பாங்க வச்சு. ஏழை ஏழுகள் சொல்கிறேன். அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் தானம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா நடக்கும். அப்போ 4ஆம் இடத்துல 10ஆம் இடத்தை பார்க்குற பலன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கேந்திர ஸ்தானம்னு சொல்லப்படுது ரெண்டுமே. அப்போது சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கனால கண்டிப்பாக நல்லது செய்வார். இருந்தாலும் செவ்வாயுடைய பார்வை பெற்றனால சில பிரச்சனைகள் போகும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 4ஆம் இடத்துக்கு முன்னால் வீடு, மனை, வாகனம் அமைன்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடை பார்த்து வாங்கணும், லேண்டு பார்த்து டாக்குமெண்ட் பார்த்து வாங்கணும். வண்டி வாங்கினாக்கா நல்லா ட்ரைவ் பண்ணி மெக்கானிக் கொண்டு போய் பார்த்து வாங்கணும். அது பின் விளைவு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ செக் பண்ணி வாங்கிக்கணும், பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே பண்ணணும். நீங்கள் கவனமாக இருந்து பண்ணணும். அதுக்காக தான் சொல்ல வந்துருக்கு. அது நம்ம வேலை செய்யத்துலையும் கவனமாக இருக்கணும், தொழிலும் கவனமாக இருக்கும், வியாபாரத்துலையும் கவனமாக இருக்கணும். நல்ல பொருட்களாக வைக்கணும். ஒரு எக்ஸ்பைரியான பொருளை விற்றுட்டிங்கன்னா என்ன இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். அது சின்ன விஷயமா இருக்கும். அது பெருசாக கம்ப்ளைண்ட் கன்சூமர் கோர்ட்டில் போட்டுருவான். இப்போலாம் அப்படி தான் நடக்குது. சமீபத்தில் கூட ஒரு பிஸ்கெட்டில் சின்ன கம்பி இருந்தது, காமிச்சாங்க, போட்டாங்க, பார்த்தாங்க. போர்பன் பிஸ்கெட் அப்படி அதில் வந்தது. அப்போ அதெல்லாம் உதாரணத்துக்கு தான் அப்படி சொல்கிறேன். அப்போது அது எல்லாருக்குமே அப்படி அமையாது, ஒரு சிலருக்கு அப்படி அமையும். கவனக்குறைவாக இருக்கும். அப்போ அந்த பேர் கெட்டு போகுது இல்லையா, அந்த மாதிரி தான். அதுக்காக தான் சொல்ல வரேன். கவனமாக இருந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணாலும், தொழில் பண்ணாலும், உத்தியோகம் பார்த்தாலும் கவனமாக இருக்கணும். அப்போ கெட்ட பேர் வரும். அந்த செவ்வாய் பார்வை, சுக்கிர பார்வை இருக்கிறனால. இருந்தாலும் முடிவு சுகமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனை குரு பார்த்துடுறாரு. குரு பார்வை குரு பார்க்க கொடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பாக உங்கள் பக்கம் தான் நியாயம் வரும், தீர்ப்பு வந்துடும். இருந்தாலும் அந்த கெட்ட பேர் வரக்கூடாதுக்காக தான் முன்னெச்சரிக்கையாக சொல்லுது. முன்னெச்சரிக்கையாக சொல்லக்கூடியது தான் ஜோதிடம். வழிகாட்டி தான் ஜோதிடம். அட்வைஸ் பண்ணுறது தான் ஜோதிடம். நீங்கள் நல்லா வரணுன்ற சொல்கிறது தான். விதிக்கப்பட்ட விதி இருக்கட்டும், எப்படி மாற்றிக்கலாம், எப்படி நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். அதுன்னு உண்மை. அதுக்கே பைத்தியமாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அந்த நேரத்தில் மட்டும் ஜோதிடம் பார்த்துக்கணும், செஞ்சுக்கணும். அதுபடி சொல்லப்படி பண்ணணும். நல்ல இடத்துல விசாரிக்கலாம், போகலாம், வரலாம். தவறெல்லாம் உங்கள் மேலே தான் இருக்குது. எந்த ஒரு ஜோதிலையோ ஒரு டாக்டரையோ பார்க்க போகும்போது விசாரித்து போய் பார்க்குறது தான் நல்லது. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, எவ்வளோ அனுபவம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எல்லாமே பண்ணுங்கள். கண்ண முடின்னு போகக்கூடாது. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை வச்சு நம்பி போகக்கூடாது. இதுதான் உண்மையான விஷயம். அதனால் இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நல்ல ஏற்றத்தை தரவும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.